இன்ஃபேக்ட் என்ன வந்து நான் இதை வந்து என்டார்க்லேயுமே இந்தளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக வண்டியை வந்து ஃபீல் பண்ணதில்லை. இனிஷியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் டாப் எண்ட் வந்து பட் இந்த வண்டிங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிடி ஃபில்டர் கொடுத்துருக்கிறதுனால நல்லா கொடுத்து பார்ப்போம். எஸ், நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி. ஸோ ஹாய் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரேஸ் ZR 125 வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம ரீசெண்டாக ரிவ்யூமே வந்து பண்ணியிருக்கோம். டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டரில் வந்து எந்த ஸ்கூட்டர் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. இந்த ஸ்கூட்டர் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஹைவேக்கு வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியாது, பட் சிட்டியில் வந்து ரொம்பவே நல்ல ஸ்கூட்டர், ப்ளஸ் வந்து மைலேஜ் வந்து நல்லாவே தரும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நான் டெஸ்ட் ரைட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு ரேஸ் ZR வீடியோ போடும்போது ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை ஹைவேல கொண்டு போயிட்டு கம்ப்ளீட் A to Z டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வண்டியை நம்பி நீங்கள் வாங்கலாமா, ரைட் பண்ணி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். வாங்க இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துருவோமா. நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன், வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ மொதல் விஷயம், இந்த வண்டி வந்து ஒரு சைலண்ட் ஸ்டார்டர் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு நாய்ஸுமே வராது. ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. மற்ற ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணி பார்ப்போங்க. நமக்கு வந்து இது அசிஸ்ட் இருக்க மாடல் தான் அப்படின்றதுனால பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ 52x57 இதுதான் போர் அண்ட் ஸ்ட்ரோக் வேல்யூ. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வண்டிகளோட கேரக்டரே வந்து இதுதாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எப்படி சொல்கிறதுன்னா இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினோட கேரக்டர் வரும்போது நமக்கு இனிஷியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் டாப் எண்ட் வந்து ஃப்ளாட் ஆகிடும். இதுதான் பிரச்சனை. உங்களுக்கு இனிஷியல் பாருங்கள், ஒரு 0 to 50 வரைக்குமே எனக்கு ஓடோமீட்டர் கரெக்டாக தெரியல, பட் ஸ்டில் இருந்தாலும் நான் அசியூம் பண்ணுறேன் ஒரு 0 to 50 வரைக்குமே வண்டியோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசமாக இருக்குது. ஈவன் நான் இந்த ரிவ்யூ வந்து நான் ஃபெசினோலையும் வந்து சொல்லியிருந்தேன், அந்த 0 to 50 வந்து லேக் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் வந்து வீலுக்கு போகுது. மற்ற ஸ்கூட்டரில் வந்து சிவிடி இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி வந்து கிடைக்கிறதில்ல. பட் இந்த வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிடி ஃபில்டர் கொடுத்துருக்கிறதுனால நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வீல் வரைக்கும் ரீச் ஆகுது இமீடியட்டாக, அந்த லேக் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து வண்டி நல்லா டார்க்கே வந்து இனிஷியலில் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த சிட்டியில் வந்து பூந்து ஓட்டுற பசங்களுக்கெல்லாம் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா லேக் ஃப்ரீ டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. அதாவது நமக்கு அந்த பெல்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து சுத்தமாக லேகே கிடையாதுங்க. ஓட்டும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் கிடையாதுங்க, மைல்டாக ஹார்டர் சைடில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் லோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. இதுவே அந்த மிட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சுக்கு அப்புறமா அப்படியே வந்து வண்டி ஃப்ளாட் ஆகுது. இதுதான் வந்து நான் ஒரு ஹைவே ஸ்கூட்டருக்கான கேப்பபிலிட்டி கிடையாது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கூட்டரை வந்து மேக்ஸிமம் சிட்டி ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு 50-60 கிலோமீட்டர் க்ரூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொண்டு போகலாம். இதே ரொம்ப லாங்கெல்லாம் கொண்டு போக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஷன் வந்து இருக்குது வண்டியில். இது வந்து நான் ஹைவேல ப்ரூவ் பண்ணி கூட காட்டுறேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஹைவே ட்ரைவ் வந்து எடுத்து பார்ப்போம். இதுக்கு நடுவில் இன்ஜினோட ஸ்மூத்னஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அந்த ஜாப்பனீஸ் மோட்டார் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் தரக்கூடிய ஸ்கூட்டர், பெருசாக வைப்ரேஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலையும் கிடையாது. சிவிடி நல்ல ரிஃபைண்டாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு த்ராட்டில் நல்லா கொடுத்து பார்ப்போம். எஸ், நான் எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ எண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்றத வந்து கிளியராக வந்து பார்க்க முடியும். டாப் எண்ட் இந்த சென்ஸ் அதுக்காக ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100-120 போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஸோ என்ன சொல்கிறதுனா கம்ப்ளீட் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி தான் இது வந்து ஒரு 80 அந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆகுது. ஒரு 80% எனர்ஜியில் வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆச்சுன்னா நம்மளால் லாங் க்ரூசிங் வந்து பண்ணும்போது ஓரளவுக்கு வண்டி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து மொத்த எஃபர்ட்டுமே போட்டு அது வந்து க்ரூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிட்டு வியர் அண்ட் டியர் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடுங்க. இதுதான் மெஜாரிட்டியான இஷ்யூ. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறீங்க, நல்ல வந்து ஒரு டார்க் இனிஷியல் டார்க் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணணும். சிவிடி இஷ்யூஸ் வந்து பெருசாக எனக்கு வைக்கக்கூடாது, ரொம்ப லைட் வெயிட்டாக ஸ்கூட்டர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். உண்மையாகவே அதுக்கேற்ற கேப்பபிலிட்டியோடு தான் இருக்குது. இங்கே வேணால் ஒரு சின்ன ரோடு இருக்குது, இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சஸ்பென்ஷன் கொஞ்சம் இதாக இருக்குங்க, ஹார்டராக இருக்குங்க. அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஸ்கூட்டராக இருக்குது. எஸ், இந்த மாதிரி ரோட்டில் பாருங்கள் அப்படியே வந்து டார்க்கியாக இருக்குது இன்ஜின். ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் என்ன வந்து நான் இதை வந்து என்டார்க்லேயுமே இந்தளவுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக வண்டியை வந்து ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா பவர் டு வெயிட் ரேஷியோ கம்மி.
அமினேஸில் சிவிடி இஷ்யூஸ்னால அது வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே பவர் டெலிவரி வீலுக்கு போகிறதில்ல, அதனால் அது வந்து லேகியாக இருக்குது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து எக்ஸாக்டாக வீலுக்கு வந்து சூப்பராக டெலிவரி ஆகுது. அதனால் நல்ல டார்க்கியாக வந்து வண்டி வந்து ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் மற்ற 2 ஸ்கூட்டரை விட இது வந்து லோ எண்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வந்து சொல்ல முடியும். எஸ், எனக்கு வந்து லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸு உண்மையாகவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு 40 to 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் க்ரூஸ் பண்ணுற பர்சன், மேக்ஸிமம் சிட்டி யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். மைலேஜுமே நல்லா வந்து இருக்குங்க, ஏன்னா வெயிட்லெஸ்ஸான வண்டிங்க, மெயின் அதுதான். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்களால் கேட்க முடியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு 0 to 60 வரைக்கும்லாம் நல்ல வந்து வண்டி வந்து கொண்டு போகுது. இந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்பேரிட்டிவ்லி என்கிட்ட இருக்க அமினிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது அது என்ன தான் வந்து நல்லா இருந்தாலுமே என்ன பிரச்சனைனா இனிஷியல் த்ராட்லிங் அதில் அந்தளவுக்கு இருக்காது. டாப் எண்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அபினிஸ்லாம். 90-95லாம் ஸ்ட்ரெஸ்ஸே இன்டியூஸ் ஆகாமல் வண்டி வந்து கொண்டு போகும். அது எப்படி என்னென்னா அது சிவிடியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் இந்த சென்ஸ் ரிஃபைன்மெண்ட் ஒர்க் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது. எஸ் மக்களே, ஸோ இதுதான் என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ. ஹேண்ட்லிங் எல்லாம் உண்மையாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ஹேண்ட்லிங் ரொம்பவே இந்த வண்டியில் வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆஸ்பெக்ட்ஸ்னு வந்து பார்க்குறீங்களா? எஸ், இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மட்டும் எமக இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்கன்னா எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கூட்டர்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸ்டில் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷத்தில் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எஸ், வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பை ஃப்ரம் அர்த்தஸ் பிரவீன். நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் வண்டி வந்து சேஃபாக ஓட்டுங்க, ரெஸ்பான்சிபிளாக ஓட்டுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் மக்களே.